ஆப்ஷன்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இவ்வளவு கம்மிக்கு போகும்போதே தெரிய வேணாமா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கலீல் அஹ்மத் இஸ் இன்ஜூர்ட். எஸ் கைஸ், கலீல் அஹ்மதோட இன்ஜுரி அப்டேட் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். கலீல் அஹ்மதுக்கு எப்ப இன்ஜுரி ஆச்சு, இன்ஜுரினால தான் ஆக்ஷன்ல அவர் கம்மி பிரைஸுக்கு போனாரா, இப்ப எப்படி இருக்காரு, ஐபிஎல் குள்ள ரிகவர் ஆயிருவாரா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அண்ட் சிஎஸ்கேவோட ஐபிஎல் ஸ்குவாட்ல ராஜ்வர்தன் அங்கரேக்கருக்கு ஒரு அப்கிரேட சிஎஸ்கே வந்து எடுத்து பதுக்கி வச்சிருக்காங்க. இவரால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிருக்காரு, சிஎஸ்கேக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவரை பத்தியும் பார்க்கலாம். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். உங்களுக்கு பர்சனலா சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுத்த ஒரு பிளேயர் இந்த வருஷம் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தோணும்ல, சோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிளேயரோட நேம் மட்டும் கமெண்ட்ல வந்து போடுங்க. யாரோட நேம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம ராமகிருஷ்ணா கோஷ்ல இருந்தே விஷயத்த வந்து ஆரம்பிப்போம். கோஷோட பேட்டிங் தான் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் அப்படின்ற மாதிரி. அவரோட பவுலிங் கிளிப் ஒன்னு போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெலிவரிஸ் இவரோட இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு என்ன பேஸ்ல போடுவாரு அப்படின்னு கேட்டா 140+ ஈஸியா வந்து போட்டுட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரூஃப்மே வந்து இருக்கு. சோ எப்படி 2022ல ஒரு ராஜ்வர்தன் அங்கரேக்கர் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப ராஜ்வர்தன் அங்கரேக்கர்ல இருந்து ஒரு அப்கிரேடா தான் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக ஒரு அப்கிரேடு நான் சொல்றேன் அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர். சோ ராஜ்வர்தன் அங்கரேக்கருக்கு பெருசா சான்ஸே வந்து கொடுக்காம இருந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவரோட ஏஜ் தான். ரொம்ப யங்கா இருக்காரு, ரொம்ப ரா டேலண்டா வந்து இருக்காரு. இன்னும் க்ரூம் ஆகணும் சொல்லி தட்டி கழிச்சு லாஸ்ட்ல அவர் வந்து இப்ப வேற டீமுக்கே வந்து போயிட்டாரு. பட் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு வந்து 27 வயசு ஆகுது. எஸ், இன்னுமே அவர் வந்து பெருசா வந்து எக்ஸ்போஸ் ஆகல. லைக் மகாராஷ்டிரா கிரிக்கெட்டுக்கா இருக்கட்டும், எம்பிஎல்ல ஒரு சில சீசன் தான் ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் ராஜ்வர்தனை கம்பேர் பண்றப்ப இவர் வந்து அந்த அளவுக்கு ராவாவும் இல்ல. அண்ட் அதே சமயத்துல எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்லைட்டா ஜாஸ்தியா தான் இருக்கு. சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் செஷன்ல இவர் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ளோஸா வந்து ஒர்க் பண்ணி இன்கேஸ் யாருக்கா இன்ஜுரி ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஸ்குவாடுக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணலாம் ராமகிருஷ்ணா கோஷ். பட் மத்தபடி எல்லாரும் ஃபிட்டா இருக்கப்ப ஐ டோன்ட் திங்க் கோஷுக்கு வந்து ஸ்குவாட்ல லைக் பிளேயிங் லெவல்ல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோஷோட பேட்டிங் பவுலிங் பாத்திருக்கீங்களா? சிஎஸ்கேல சான்ஸ் கிடைக்குமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம கலீல் அஹ்மத் பக்கம் போவோம். எப்படி ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து அண்டர் 5 crores சிஎஸ்கேனால எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதே வந்து ஸ்டில் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்தியன் பேசர்ஸோட பிரைஸ் பாருங்க. ஆக்ஷன்ல பும்ரா 18 crores, ஹர்ஷித் ராணா 4 crores அவங்க ரீடைன்டு. மத்தபடி புவி 10.75 crores, துஷார் தேஷ்பாண்டே 6.5 crores, முகமது ஷமி 10 crores, முகமது சிராஜ் 12.2 crores, ஹர்ஷ்தீப் சிங் 18, மயங்க் யாதவ் 11, நட்ராஜன் 10.7. இதுல இருக்க பாதி பேரோட ஸ்கில் செட்ஸ் வந்து கலீல் அஹ்மதுக்கு ஜாஸ்தி இருந்தாலும் அவரை 4.8 crores சிஎஸ்கே புல் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? இது வந்து ஒரு புரியாத புதிரா இருக்குன்னு லைட்டா புரிஞ்சுக்குவோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எஸ் இதுதான் காரணம்னு சொல்லிட மாட்டேன், பட் இதுவுமே ஒரு காரணமா இருந்திருக்கு, கலீல் அஹ்மதோட இன்ஜுரி. எஸ் கைஸ், கலீல் அஹ்மதுக்கு ரீசெண்டா ஒரு இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. அதனால அவர்னால ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாம இருந்திருக்கு. அதனாலேயே வந்து லைம் லைட்ல அவர் வந்து இல்ல. சோ இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்ட சிஎஸ்கே கரெக்டா கலீல் அஹ்மதை வந்து கழுகு மாதிரி போய் புடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எஸ் கைஸ், கலீல் அஹ்மதுக்கு வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு முன்னாடி லைக் ஆஸ்திரேலியாவுக்கு போன அவர் வந்து ரிசர்வ் ஸ்குவாட்ல வந்து இருந்திருக்காரு. அங்க ஒரு சின்ன நிகழ் வந்து நடந்திருக்கு. எக்ஸாக்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லல. பட் ஒரு நிகழ் இருந்திருக்கு. அதனால அவர் வந்து அங்க இருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவருக்கு பதிலா எஸ்தயால வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கலீல் அஹ்மத் வந்து பெங்களூர்ல இருக்க என்சிஏக்கு வந்து வந்திருக்காரு. சோ என்சிஏல ஒரு ரீஹாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அவரால் சையத் முஸ்தக் அலி டிராஃபி வந்து ஆட முடியல, அவருக்கு அந்த இன்ஜுரி இருக்கனால. சோ இப்ப எப்படி இருக்காரு கலீல் அஹ்மத் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பவுலிங் போடுற ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு ஸ்டோரியா. ஸ்டோரி பாக்குறப்ப இன்னும் அவர் என்சிஏல தான் இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அவரோட பவுலிங் பாக்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ரிகவர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. சூப்பரான ஒரு டெலிவரி வந்து போட்டிருந்தாரு. சோ அந்த டெலிவரியிலே வந்து நிகழ் இருக்கவனால அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது ஓடி வந்து. சோ ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆயிட்டாரு. சோ நம்ம ஐபிஎல் 2025 பத்தி எல்லாம் வந்து பயப்படவே தேவையில்லை. சோ இதுல இருந்து ரிகவர் ஆயிட்டு அடுத்து எந்த விதமான இன்ஜுரி வரவிடாம பாத்துக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். சோ எல்லாரும் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம், கலீல் அஹ்மதுக்கு எதுவும் ஆக விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நம்மளோட பவர் பிளே பவுலிங் அவரை நம்பிதான் இருக்கு இந்த வருஷம். அவரும் போயிட்டாருன்னா அடுத்து 2022 தான் வந்து ரிப்பீட் ஆகும். எஸ், ரீப்ளேஸ்மெண்ட்க்கு முகேஷ் ஸ்டார்க்கு, குர்ஜப்ரீத் சிங்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கலீல் அஹ்மதோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வராது. சரி, ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.